இத மட்டும் நான் பண்ணல, நான் வாழ்க்கையில முத தோத்து போயிட்டேன்னு அர்த்தமாயிடும்டி. சாகரப்ப கூட இந்த ரங்கநாயகி கிட்ட சாவுதான் தோத்து போகணும். உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டி சக்தி. சீக்கிரமா போயா. டேய் சீக்கிரமா போடா. சரி அண்ணி, போறோம் போறோம். கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நமக்குன்னே வருதுங்க பாரு. இருக்கிற தொலைல இது வேற. ஏயா உனக்கெல்லாம் ஒழுங்காவே ஓட்ட தெரியாதா? முட்டாள் முட்டாள், கிளம்பு. ஏய் வண்டி கொஞ்சம் திருப்பியா? என்னாச்சு மேடம்? யோ போயா. 10 லட்சம் அந்த கார்ல இருக்கு, போ. மேடம் இது வேற கார் மேடம், நீங்க ரொம்ப குழம்புறீங்க மேடம். காரோட கலரோட வேற மேடம். ஏய் அறிவு கெட்ட முட்டாள், அந்த சக்தி காரை மாத்திட்டாயா? இந்த கார்ல தான் போறா. அவதான் போ 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 போ, விடாத அவளை. போ யோ, விடாதயா. வெற்றி கார்ல இல்ல, அவ எங்க போனா? சண்முகம் அவங்கள ஃபாலோ பண்ணு. ஆனா ரொம்ப க்ளோஸா போயிடாத, கொஞ்சம் தள்ளி பின்னாடி போ, புரியுதா? சரிங்க மேடம். நல்ல தலைய ஆட்டிட்டு குறுக்கு ஆட்டோ வந்துருச்சு மேடம், ஆடு வந்துருச்சு மேடம்னு சொன்னேன். கொன்றுவ பாத்துக்கோ. ஃபாலோ பண்ணிடலாம் மேடம், இந்த டைம் மிஸ் ஆகாதுங்க மேடம். போ 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 போ, சீக்கிரமா போ. பிரியா பிரியா ஏ பிரியா பிரியா, அனி இப்ப என்ன பண்றது? ஷோ ஃபாலோ பண்ணியா, சீக்கிரம். கிரி, நம்ம அந்த பழைய பில்டிங் இருக்குல்ல, அங்க போடா. பிரியா, ஐயோ ஓசியில கண்ணாபசம் பண்ணும்போது கண்ணுல கட்டு வேற. பிரியா 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 பிரியா, எந்திரி பிரியா. சீக்கிரம் ஓடுறா. எங்க போனாலும் உங்களை விட மாட்டேன். ஏய் இல்ல சொல்றேன்ல. அந்த பக்கம் போ. சரி மேடம்.
கண்ணில் படாம தப்பிச்சிட்டோம். அப்படியே எதிர்த்த தெருவுலயே ஓடிடுவோம். என்ன மேடம் இந்த ஆள் பேய் மாதிரி துரத்துறான்? ஐயோ, அதான் அடிச்சு போட்டீங்கல்ல. இங்க இருந்து உடனே நம்ம கிளம்பணும். நம்ம ஒரு நிமிஷம் கூட இங்க நிக்க கூடாது. கிளம்புங்க, வாங்க. மேடம் மேடம் இந்த பக்கம் வாங்க, கார் இந்த பக்கம் நிக்குது, வாங்க. வாங்க. மெதுவா மெதுவா மேடம், பாவம் எவ்வளவு தூரம் ஓடி வரீங்க? நீ வேற, அந்த பிரியா அங்க என்ன நிலைமையில இருக்காளோ? அவளை தூக்கிட்டாங்க மேடம், நான் பார்த்தேன். ஏய், சாட்சி சொல்றியா? அதுவும் என்கிட்டயே. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? அந்த பொண்ணு கண்ணு முழிச்சதுன்னா நீங்க தான் கடத்துனீங்கன்னு சொல்லிடுவா மேடம். டேய், தயவு செஞ்சு சீக்கிரம் வாங்கடா. அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு நம்ம அவளை தூக்கணும். இல்லைன்னா இந்த நிலைமை ரொம்ப மோசமாயிடும். நாங்கெல்லாம் இருக்கோம்ல, சும்மா நச்சுன்னு தூக்கிடுவோம் மேடம், நீங்க கவலைப்படாதீங்க, தூக்கிடலாம். சீக்கிரம் வாங்க, வாங்க. டேய் பாத்து இறக்குடா, பாத்து இறக்குடா. டேய் புடிச்சுக்கோடா, நான் பாய விரிக்கிறேன். பிரியா, 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 இந்த பார் பிரியா. பிரியா, ஏ பிரியா. பிரியா, ஏ பிரியா, பிரியா, பிரியா. டேய் போய் தண்ணி எடுத்துட்டு வாடா, போ. அனி எங்கடி போய் தண்ணி எடுக்கிறது? ஐயோ, எங்கயாவது போய் எடுத்துட்டு வாடா, போடா. சரி நீ, டேய் பாத்துக்கட வரேன். பிரியா, 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 பிரியா. என்ன இவன் போனை எடுக்க மாட்டேங்கிறான்? வெற்றி, ஹலோ வெற்றி, நீ எங்க இருக்க? ஏதாவது ப்ராப்ளமா? ஏய் இல்லை சக்தி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னடா உன் குரல் ஒரு மாதிரி இருக்கு? என்னாச்சு வெற்றி, சொல்லு. டேய் எனக்கு பயமா இருக்குடா. ஏய் ஒன்றும் இல்லை சக்தி, ஓடி வந்தேன்ல அதான். உன் குரல் சரியில்லை. அது யார் வெற்றி? நம்மள பார்த்ததுமே ஓடி போனது? பிடிச்சிட்டே அவங்கள? இல்ல அங்க ஏதாவது ப்ராப்ளமா? அது நான் துரத்தினப்போ பின்னால யாரோ தலையில கட்டையில அடிச்சுட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க சக்தி. ஏய் என்ன சொல்ற வெற்றி? அடிச்சிட்டாங்களா? உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சக்தி,
உன்னை நான் போவே சொல்லிருக்க கூடாதுடா. தப்பு பண்ணிட்டேன். லைட்டா ஒரே கேரா இருந்துச்சு, ஆனா பரவாயில்ல சக்தி. ஏய், நீ இப்ப எங்க இருக்க? நாங்க வரேன். நீ தனியால இங்க வர வேண்டாம். நான் உன்னை உடனே பார்க்கணும். நான் அங்க வரேன். நானே வரேன், இரு. ஏய், நான் தான் சொல்றேன்ல ஒண்ணும் இல்லன்னு, நீ ஒண்ணும் பதறாத. ஏய், இங்க பாரு, அந்த பிரியாவை எக்காரணத்தை கொண்டு விட்டுறக்கூடாது, சரியா? நீ அங்கே இரு, நான் வந்துடுறேன். அப்போ நான் திடீர்னு அனுப்பி வைக்கிறேன். நீ லொகேஷனை சென்ட் பண்ணி எனக்கு. தெரியா? நீ உடனே போய் வெற்றியை கூட்டிட்டு வந்துடுறா. அண்ணி, அண்ணனுக்கு என்னாச்சு? அடிச்சிட்டாங்களா? வெற்றி அந்த கும்பல் அடிச்சு போட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்களாண்டா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்மள சுத்தி என்னென்னமோ நடக்குதுடா. அண்ணி, இப்ப அண்ணனுக்கு ஓகே தானே? நம்ம கார் ஃபர்ஸ்ட் நிறுத்தணும்ல, அந்த இடத்துல பக்கத்துல தானே நினைக்கிறேன். லொகேஷன் அனுப்புறேன்னு சொல்லிருக்கான். நீங்க கிளம்புங்க, நான் உனக்கு அனுப்புறேன். ஓகே, நீ ஃப்ரீயா பாத்துக்கங்க. வெற்றி, திடீர்னு அனுப்பியிருக்கேன். ஏய், பத்திரம்டி. அந்த கும்பலை பார்த்தா சாதாரண ஆள் மாதிரிலாம் தெரியல. ஏய், இப்ப நீ இருக்கிற இடத்த கூட அவங்க கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. கொஞ்சம் கவனமா இரு சக்தி. ஏய், கிரி உன் பக்கத்துல தானே இருக்கான்? இல்ல வெற்றி, பிரியா மயக்கத்துல இருக்கான். தண்ணி வேணும்னு கேட்டேன், அதுக்காக எடுத்துட்டு வர போயிருக்கான். வெற்றி, என்ன நடந்தாலும் நம்ம அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நமக்கு எவ்வளவு வாழ்க்கை தானே முக்கியம். அதுக்காக எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுதான் ஆகணும். சரி சக்தி, நீ கட் பண்ணு. நான் இப்ப இருக்கிற லொகேஷனை அனுப்புறேன். சரி, பத்திரமா இரு சக்தி. பிரியா, டேய் வாங்கடா சீக்கிரம். வர மேடம். ஏய், சீக்கிரம் வாடா. மேடம், டென்ஷன் ஆகாதடா. பணத்தை எடு. மேடம், சீட்டு கடியில் வச்சிருந்த 10 லட்சம் அப்படியே இருக்கு மேடம். உள்ள பணம் இருக்குன்னு கவனிச்சிருக்க மாட்டாங்க மேடம். இந்த பணம் மட்டும் போயிருந்ததுன்னு வச்சுக்கோயேன், உங்களை கார் ஏத்தியே கொண்டிருப்பேன்டா. ஏறுங்கடா வண்டியில. சரிங்க மேடம். இந்த நேரத்துல யார் போன் அடிக்கிறான்னு தெரியலையே. மேடம், என்னாச்சு மேடம்? ஹலோ பூஜா. அத்தை, சாரி அத்தை. நான் இதோ வந்துட்டே இருக்கேன் அத்தை. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இதோ வந்துடுறேன். ஏய், நீ எங்க இருக்க இப்ப? இதோ கோயில் பக்கத்துல வந்துட்டேன் அத்தை. கல்யாணம் முடிஞ்சிருச்சா அத்தை? மேடம், பொண்ணு தூக்குனது நாம தானே, என்ன இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க? டேய், கம்முனுடா. கல்யாணம் முடிஞ்சிருச்சாவா? கல்யாணமே இன்னும் முடியல பூஜா. அப்பா ஓகே, நான் இன்னும் 5 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன் அத்தை. நானும் அர்ச்சத்தை போடணும்ல. அது இல்ல பூஜா, இங்க என்னெல்லாமோ நடந்துருச்சு. அச்சோ, என்னத்த சொல்றீங்க? என்னாச்சு? உங்களுக்குலாம் ஒண்ணும் இல்லைல்ல? நான் நல்லா தான் இருக்கேன். அந்த சக்தி தான் பூஜா உள்ள புந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டா. எல்லாத்தையும்னா கல்யாணத்தை கூடயாத்த? சக்தியா? அவ எப்படி அங்க? நீங்க தானே ஜோடியா ஏதோ வேலை செய்யணும்னு சொல்லி அமுச்சு வச்சீங்க. அவ எப்படி திரும்ப வந்தா? ஐயோ அத்தை, எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தை. தயவு செஞ்சு இப்ப எல்லாத்துக்கும் என்கிட்ட விளக்கம் கேட்காத. சக்தி பிரியாவை கடத்தி ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்கான். அப்ப நீங்க அங்க போலையா அத்தை? இல்ல, நான் போகல. இத பாரு, நீ உடனே கிளம்பிங்க வந்துரு. அதுக்கு தான் நான் போன் பண்ணேன். அப்பாடா, நல்ல வேலை. சக்தி லிஸ்ட்ல நம்ம இல்ல. எங்கத்த வரணும்? பிரியாவை வச்சிருக்கால அந்த இடத்துக்கு. பிரியாவை எங்க வச்சிருக்காங்க? ஓ கடவுளே, கேள்வி மேல கேள்வி கேட்காத. நான் உனக்கு லொகேஷன் அனுப்புறேன், வந்து சேரு. சரிங்க அத்தை, நான் உடனே வந்துடுறேன். மேடம், என்னாச்சு? பிரியா இருக்க இடம் தெரிஞ்சிருச்சா? ஒரு இடத்துல எனக்கு மிஸ் ஆனாலும் கடவுள் எனக்கு இன்னும் ஒரு இடத்துல கரெக்டா காட்டியிருக்காரு. டேய், சீக்கிரம் வண்டியை ஓட்டுறா. எனக்கு முன்னாடி ரங்கநாயகி பிரியாவை பாத்திரக்கூடாது நம்ம நினைச்சோம்.
ஆனா ரங்கநாயகியும் அதே தான் நினைக்கிறா போல. பிரியாவை பார்க்க நான் வரணுமா? பிரியா பக்கத்துல இருந்தாலும் அவளை இன்னும் பார்க்க முடியலையா? என்ன வாழ்க்கை பத்தியா இது? ஏய், பிரியா ரங்கநாயகி கிட்ட எதுவும் பேசிடக்கூடாது. அதுக்கு முன்னாடி நம்ம அவ கதையை முடிச்சிடணும். அவ மட்டும் ஏதாவது பேசிட்டா ரங்கநாயகி என்னோட கதையவே முடிச்சிருவா. எல்லா பிளானுமே நாசமா போயிடும். அப்படிலாம் சொல்லாதீங்க மேடம், கடவுளை நம்புங்க மேடம், எல்லாம் கரெக்டாக நடக்கும். டேய், எங்கடா இருக்கீங்க? மேடம் பக்கத்துல வந்துட்டோம் மேடம். சொல்லுங்க மேடம். நான் லொகேஷன் அனுப்புறேன். அந்த இடத்துக்கு உடனே சீக்கிரம் வாங்க. 10 நிமிஷத்துல நாங்க வந்துருவோம் மேடம். பூஜா, ஏன்டி எனக்கு கடத்திட்டு வந்த? சொல்லு, எனக்கு கடத்திட்டு வந்த? பூஜா, சொல்லு பூஜா, எனக்கு கடத்திட்டு வந்த? டேய் வாடா. வணக்கம்மா. வணக்கம்மா. இந்த பூஜா வரேன்னு சொன்னாடா. மா, பேசாம நம்மளே உள்ள போயிடலாமா? சத்தி தனியா இருக்கும்போது தூக்கிட்டு வர முடியும். என்ன சொல்றீங்க? அப்படிதான் நானும் நினைச்சேன். 15 நிமிஷத்துல வரேன்னு சொன்னா பூஜா. அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி போலாம். ஹலோ அத்தை, ஏய் பூஜா, எங்க போய் தொலைஞ்ச? வந்துட்டு இருக்கேன் அத்தை. என்னம்மா வந்துட்டு இருக்க? உன்னெல்லாம் நம்பி ஒரு வேலையும் பண்ண முடியாது. வழியில ஒரு ஆட்டோக்காரன் வந்து பிரச்சனை பண்ணிட்டான் அத்தை. அதான் லேட் ஆயிடுச்சு. சூப்பர்மா, நீ நல்ல பொறுமையா அந்த இடத்துக்கு வந்துரு. நீ பொறுமையா வா. நான் உள்ள போறேன். முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள பிரியாவை கோயிலுக்கு கூட்டு போனோம்ல. கோயிலுக்கா? ஹலோ அத்தை, கோயில தானே கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கோம். என்னமோ புதுசா கதை கேட்கிற மாதிரி கேட்டு உட்காந்துட்டு இருக்க. இல்ல இல்ல, இவ்ளோ பிரச்சனை ஆயி போச்சா? இதுக்கப்புறம் இருக்க கோவில் எல்லாம் வச்சுக்கணும். அதான் என்னால முடியல. இன்னைக்கு இந்த கல்யாணத்தை நான் நினைச்ச இடத்துல நடத்தாம விட மாட்டேன். நீங்க நினைச்சத நடத்தாம இருப்பீங்களா அத்தை? எதுக்கும் நம்ம போலீஸ கூப்பிட்டுக்குவோமா? எதுக்கு? நம்ம கிட்ட தான் ஆளுங்க இருக்காங்கல்ல. கண்ணை காமிச்சோன்னா ஒரு நிமிஷத்துல தூக்கிட்டு வந்துருவாங்க. அதுக்கு இல்ல அத்தை, சக்தி இவ்ளோ பெரிய வேலையில இறங்குறானா யோசிக்காம செஞ்சிருக்க மாட்டா. அந்த வீட்டுக்குள்ள நிச்சயம் நிறைய அடியாளுங்க இருப்பாங்க. நம்ம சேஃப்டிக்காக தான் அத்தை நான் சொல்றேன். அப்படி சொல்றியா? டேய், போலீஸுக்கு போனை போட்டு விஷயத்த சொல்லி சீக்கிரமா இங்க வர சொல்லு. சரிங்கம்மா. ஏய் இதோ வரேன். வந்துரு. சரி, இங்க பாரு, போலீஸ் வந்துருவாங்க. நீ வர எவ்வளவு நேரம் ஆகும்? கரெக்டா சொல்லு. நான் வந்துட்டேன் அத்தை. போலீஸ் வரதுக்குள்ள நாங்க வந்துருவோம். சரி, சீக்கிரமா வந்து சேரு. அம்மா, போலீஸ் கிட்ட பேசிட்டேன். அவங்க பக்கத்துல தான் இருக்காங்களா, வந்துடுறாங்க. அண்ணா என்னாச்சுண்ணே? டேய், 2-3 தடவைடா பக்கத்துல போய் மிஸ் பண்ணிட்டேன். பின்னாடி இருந்த ஒருத்தன் கட்டையிலே மண்டையில அடிச்சிட்டானா. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். இல்லைன்னு மட்டும் வையேன், நம்மளை பார்த்து ஓடினது யாரு என்ன எது நான் கண்டுபிடிச்சிருப்பேன்டா. சரி விடுண்ணே, இதோட போச்சுன்னு நினைச்சுக்க வேண்டியதான்.
மேடம் நாங்க மேடம். நீங்க எனக்காக ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்ன மேடம்? என்ன ஆனாலும் இந்த இடத்த விட்டு நகர்ந்துராதீங்க, இங்கேயே இருங்க.